கூட்டணிக்கு அழைக்கிறாங்க சரிதாங்க. ஆனா யாரை கொண்டு போய் வெல்ல வைக்கிறதுன்னு ஒரு இது இருக்குல்ல. எடப்பாடியாரை வெல்ல வச்சுட்டாக்க ஸ்டாலினுக்கு நேர் எதிரான செயல்களை செய்வாரா என்ன? அவரும் 8 வழிச்சாலை வாங்கன்னா வாங்கன்னு தான் சொல்லுவாரு. அதானி துறைமுகம் வரணும்னா வரணும்னு தான் சொல்லுவாரு. பரந்தூர் விமான நிலையம் வரணும் வரணும்னு தான் சொல்லுவாரு. நீட்டு வேணும்னா ஆமாம் பாரு. இப்ப இது எல்லாமே வந்துட்டு திமுக என்ன செய்து கொண்டிருக்கதோ அது அப்படியே தானே அதிமுகவும் செய்ய போகுது. புதிய வாக்காளர்கள் அத்தனை பேரும் நாம் தமிழ் கட்சியும் தாவேகவும் ஒன்னா சேர்ந்தா இருக்கும். ஆனா எப்போ அப்படின்னா கொள்கை முரண் இல்லாத போது. கொள்கை முரணோட நீங்க வருவீங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்குகளே தாவேக்காவுக்கு போய் சேராது. அப்போ இது வந்துட்டு சரியான கூட்டணியா அமையுமான்னு கேட்டா நிச்சயமாக அமையாது. அப்ப அந்த கொள்கை முரணை களைய வேண்டியது யார் அப்படின்னா விஜய் அவர்கள். நாங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் மக்களோடு நேரடியாக நின்றாலும் அவர்கள் பிரச்சனைகள்லாம் போடாலும் கடைசி நேரத்தில் ஓட்டுக்கு காசை கொடுத்து நம்மளுடைய வாக்குகளை மொத்தத்தையும் ஒருத்தன் அறுவடை பண்ணிட்டு போவான். நம்ம விளைய வச்ச வெள்ளாமைய இன்னொருத்தன் அறுவடை பண்ணிட்டு போவாங்கிறதெல்லாம் வந்து இருக்குல்ல. இதெல்லாம் களத்துல பார்த்து அதை கண்டு இப்போ ஒரு பக்குவப்பட்டு இருக்கிறோம்ல. எங்களுக்கு தெரியும் எங்களுடைய வாக்கு எவ்வளவு தூரம் வளரும். தாவேக்காவுக்கு ஒரு தன் இது இருக்கு. என்னன்னாக்க நாங்கள் வந்தால் ஆட்சி அதிகாரத்தில் நேரடியாக உட்காருவோம், அடுத்த சிஎம் நாங்க தான். அந்த மனநிலை வந்துட்டு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். மிகப்பெரிய பூதாகரமா பேசி கொள்ளலாம், ஆனா அது களத்துல இருக்கான்னு கேட்டா இருக்காது. ஒரு திரை கவர்ச்சி மட்டுமே மொத்த ஆட்சி அதிகாரத்தையும் மாற்றி அமைச்சரும் இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அரசியலை இன்னும் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். திமுகவினுடைய வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவுல சரியும் இந்த தேர்தல். அதே போல அதிமுக பாஜகவோட கூட்டணி வைத்த காரணத்தினாலேயே அவருடைய வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவுல குறையும். இந்த ரெண்டு பேரோட வாக்கு சதவீதம் குறையும் பொழுது இங்க இரண்டு கட்சிகளுமே வளர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழ் கட்சிக்கு இன்னொரு கட்சியிலிருந்து வந்துதான் பலம் சேர்க்கணுங்கிற அவசியம். நாம் தமிழ் கட்சியினுடைய பலமே அவர்களுடைய கேடர்கள் தான். நாம் தமிழ் கட்சி உருவாக்கக்கூடிய கேடர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் மிகப்பெரிய பலம். தவிர நாங்க இன்னொருத்தர் வருவாரு எங்களை ரட்சிப்பாருங்கிறதுல வந்துட்டு நாங்க இல்லை. அதிமுகவையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்க வீரப்பனை நீங்க கொள்ளைக்காரன் சொன்னா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்னடா பேரு அப்படின்னு கேட்டது வந்துட்டு அண்ணன் சீமான். எம்ஜிஆரை வந்துட்டு கொள்ளைக்காரனா இல்லாம அவருடைய இது வந்துட்டு ஊழல் ஆட்சி இல்லாம இருந்துச்சான்னு கேட்டது அண்ணன் சீமான். ஒவ்வொரு முறையும் அதிமுகவையும் அதே அளவுல தான் விமர்சிச்சிருக்கிறேன். என்ன ஒரு விஷயம், திமுகவை நாங்கள் இன்னும் அதிகமாக விமர்சிக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு அதிமுகவை விமர்சிக்கலையோன்னு தோணுது. நான் எடுத்து போடணும்னா சொல்லுங்க, நான் அதிமுகவை பற்றி அண்ணன் பேசின பேச்சுக்களை 1 மணி நேர காணொலியா என்னால எடுத்து போட முடியும். உறுதியா இருக்கும். இப்ப வந்த கருத்து கணிப்பிலே பாத்தீங்களா, விஜய் அவர்கள் 2வது இடத்துக்கு வந்துட்டாரு, அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு. 4வது இடத்துல அண்ணாமலை இருக்காரு. அவர் முதலமைச்சர் பதவிக்கே போட்டி போடலனாலும் சரி, கட்சியில இருக்க மாட்டாருனாலும் சரி, 4வது இடத்துல அண்ணாமலை இருக்காரு அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு வெளியிடுவாங்களே தவிர அண்ணன் சீமானை காட்ட மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இந்த கருத்து கணிப்புகளுக்கு இதுக்கு தீனி போடுறதுக்கு உண்டான காசுகளை கொடுக்கிறது வந்துட்டு நாம் தமிழ் கட்சி கிடையாது. மற்ற கட்சிகள் கொடுக்கும், அது வந்துட்டு செய்வாங்க, உறுதியாக இருக்கும். நீங்க அது எல்லாமே எப்படி சொல்லுவீங்க? 350 கோடி கொடுத்து பிரசாந்த் கிஷோரை உட்கார வச்சு இதை கூட செய்யலன்னா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆண்மை குறைவா, உடலுறவில் ஈடுபாடின்மையா, விரைப்புத்தன்மை குறைவு போன்றவற்றால் அவதியா? டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் வாஜிகேர் கேப்சூல். Access Vibe and IFT Productions presents Majawa London with அசல் கோளாறு, happening on April 26th. Tickets link in the description. வணக்கம் சார். வணக்கம். என்ன நடக்குது நாம் தமிழர் கட்சிக்குள்ள? 2 நாளைக்கு முன்னாடி கூட தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரு நீண்ட அறிக்கை விடுறாரு. அந்த அறிக்கையில சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய யூடியூப் சேனலுக்கும் நம்மளுடைய கட்சிக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அப்படின்ட்டு இந்த சலசலப்புகள் வந்துகிட்டே இருக்கே தொடர்ந்து. ஏன் எப்படி? இது சலசலப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க சொல்றது போல அது ஒரு நீண்ட அறிக்கையும் கிடையாது, குட்டியா 4 வரியில வந்த அறிக்கை தான். அது ஏற்கனவே வந்திருக்கு. இது வந்துட்டு முதல் முறையும் கிடையாது, இது கடைசி முறையாகவும் இருக்க போறது இல்லை. ஏன்னாக்க நமக்கு சாட்டை துரைமுருகன் அண்ணனை நீக்கி, இதுக்கு கட்சியை விட்டு நீக்கியும் வந்திருக்கு, அவரு சாட்டைக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லைங்கிற அறிக்கையும் ஏற்கனவே வந்திருக்கு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 2020 அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்க இப்பொழுதைக்கு திரும்பவும் அதே அறிக்கையை விட வேண்டிய தேவையும் வந்திருக்குது. காரணம் என்னன்னாக்க ஒரு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான நாளேடு எதை கொடுக்குதோ அது வந்து கட்சியினுடைய கருத்தாக ஏற்றுக்கொள்ளப்படும். எங்கள் கட்சியின் அதிகாரப்பூர்வ நாளேடாக எங்கள் தேசம்னு ஒரு நாளேடு வருது. அது கொடுக்கறது வந்துட்டு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான கருத்துக்கள். ஒரு தனிநபர் நான் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் நடத்துறேன் அப்படின்னா நான் பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்துக்கும் கட்சி பொறுப்பேற்க முடியாது. அப்ப கட்சியை பொறுப்பேற்க சொல்லி பல பேர் வந்துட்டு சொல்லும்போது ஏன் இப்படி பேசுறாரு, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னு அண்ணனை கேட்கும்போது அதற்குண்டான தெளிவுபடுத்த வேண்டிய தேவை வருது. அந்த தெளிவுக்குண்டான விளக்கம் தானே தவிர அது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது. ஓகே, அது தனிநபருடைய கருத்து அப்படிங்கிறது ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் ஏதோ ஒரு வகையில சாட்டை துரைமுருகன் அவர்கள் கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காரு அப்படின்ற பட்சத்துல அவருடைய கருத்துக்கள் வந்து பல பேர் மத்தியில அது கட்சியினுடைய கருத்தா தானே போய் வெளியே சேரும். அப்படி கிடையாதுன்னு நாங்க சொல்றோம். இப்ப கட்சியினுடைய கருத்தா எப்ப அது வெளியில போய் சேரும்னா, நாம் தமிழ் கட்சி மேடையில ஏறி அவர் பேசுறாரு அப்போ வந்துட்டு போகுது அப்படின்னாக்கா அது கட்சியினுடைய கருத்தாக நீங்க வந்துட்டு எடுத்து சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. நாம் தமிழ் கட்சி மேடையில எப்படி ஒருவர் அப்படி பேசலாம் அப்படின்னு நீங்க கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. தனிப்பட்ட முறையில இது பண்ணும் உதாரணத்துக்கு நான் வந்துட்டு டென்டா கிங்ஸ் நான் தனியா ஒரு சேனல் வச்சிருக்கேன்.
நான் போடுறேன், ஏதோ ஒரு இது போடுறேன், இன்னொரு தம்பி வந்துட்டு இன்னொரு சேனல் வச்சிருக்காரு, அவர் ஒரு இதை போட்டுட்டு இருக்காரு. இப்ப எல்லா சேனல்லையும் உட்காந்து யார் யார் என்னென்ன பேசுறாங்கன்னு பாக்குறது கட்சியினுடைய வேலை கிடையாது. அவர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு நீ போட்டது தப்புப்பா, அந்த வீடியோ நீக்குன்னு சொல்றது வந்துட்டு கட்சியினுடைய வேலை கிடையாது. அப்ப ஒவ்வொரு நபர் வந்துட்டு தனிப்பட்ட முறையில வந்துட்டு ஊடகங்களாக மாறி என்னென்ன பேசிட்டு இருக்காங்க. கட்சிக்கு உண்டான ஆதரவு கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்களா? ஆம் தெரிவிக்கிறாங்க, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. கட்சிக்காக அவர்கள் இயங்குகிறாங்க, ஆம் இயங்குறாங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா அவர்கள் ஒரு தவறான ஒரு கருத்தை முன்னுதாரணமா வைக்கிறாங்க அப்படின்னா அது பொறுப்பேற்றுக்கிறது கட்சி ஏத்துக்க முடியாது, அவர் மட்டும் தான் ஏத்துக்க முடியும். அதனாலதான் சொல்றாங்க அது தனிப்பட்ட நபருடைய கருத்தை தவிர கட்சியின் கருத்து கிடையாது. ஓகே, அந்த யூடியூப் சேனல்ல வர புகழ்தலும் இகழ்தலும் எல்லாமே எல்லாமே அவருடைய அவ்வளவுதான். ஏன்னா சமீபத்துல அவர் ஒரு வீடியோ போடுறாரு, அதிமுக பாஜக கூட்டணி இணைறாங்க, நயனார் நாகேந்திரன் அவர்களை பத்தி புகழ்ந்து ஒரு வீடியோ போடுறாரு. அதன் பிறகுதான் இப்படியான ஒரு முடிவை சீமான் அவர்கள் எடுக்கிறாரு. அப்ப ஏதோ ஒரு விஷயத்தை சூசகமா சொல்ல வராரோ அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புதுல. இல்ல, ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்க, அது இல்லாம பல விஷயங்களும் நடந்திருக்கு. இது மட்டும் இல்ல, நான் சொன்னது போல இது முதல் முறையாக கொடுக்கப்படக்கூடிய அறிக்கையும் கிடையாது. ஏற்கனவே அறிக்கையாகவே கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கையாகவே வந்திருக்குது, சாட்டை வலையொலிக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்னும் திரும்பவும் சொல்றேன், திரும்பவும் இதே போல அறிக்கை வரும் அப்படிங்கிற. ஏன்னாக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்கும்ல. இப்போ உதாரணத்துக்கு இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, நான் வந்துட்டு கோவப்பட்டு பேசுறது நீங்க பார்த்திருக்கவே முடியாது. ஏன்னா என்னுடைய பாணி இது. எங்க அண்ணன் சீமான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் கோவப்படாம நீங்க பார்த்திருக்கவே முடியாது, ஏன்னா அவருடைய பாணி அது. அதே போல சாட்டை அவர்களை பார்த்தீங்கன்னா அவர் நக்கல் இல்லாம நையாண்டி இல்லாம அவர் பேசி பார்த்திருக்கவே மாட்டீங்கன்னா, ஏன்னா அது அவருடைய பாணி அது. அப்ப அந்த பாணியிலேயே அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் திரும்ப திரும்பும் போது கண்டிப்பாக சில வார்த்தைகள் வந்துட்டு விழத்தான் செய்யும். அந்த வார்த்தைகளுக்கு பொறுப்பு அவர் தான் ஏற்றுக்கொள்ளணும். அப்ப கட்சி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? அதற்காக உண்டான விளக்கம் தான் அது. ஓகே 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 கூட்டணி பத்தி கேட்டிருந்தேனே, உங்களை கூட்டணிக்கு வாங்க வாங்க அப்படின்ட்டு நீண்ட காலமா எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறத ஒவ்வொரு தேர்தல்கள்லயும் சீமான் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அண்ட் அதே ஒவ்வொரு தேர்தல்கள்லயும் விளக்கமும் கொடுக்குறாரு, நான் தனிச்சுதான் நிப்பேன், இதுதான் என்னுடைய நிலைப்பாடு, எத்தனை பேர் வேணா கூப்பிடுங்க அப்படின்ட்டு. இந்த முறையும் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த முறை இன்னும் அதிகமாகவே நடந்து கொண்டிருக்கு. காரணம் என்னன்னா, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழ் கட்சி மாறி சந்திக்கக்கூடிய முதல் தேர்தலாக இது இருக்குது. அப்போ எங்களுடைய வலு அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. ஒரு 3% வாக்கு போதும் ஆட்சி அதிகாரத்தையே மாற்றுவதற்கு. அப்படிங்கும்போது 8.2% வாக்கை வைத்திருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்குங்கிறது மிகப்பெரிய அளவுல பார்க்கப்படுது. அதனால எங்களை எப்படியாவது கூட்டணிக்குள் இழுத்து கொண்டால் வெற்றியை வந்துட்டு உறுதி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுல எல்லா கட்சிகளும் முனைப்போடு இருக்கிறாங்க. குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி, அது வந்துட்டு அதிமுக தனியா இருந்த போதும் முனைப்புல இருந்துச்சு, பாஜக தனியா இருந்த போதும் முனைப்புல இருந்துச்சு. இப்ப கூட்டணி சேர்ந்த பிறகும் அவர்கள் மிகப்பெரிய முனைப்புல இருக்காங்க. ஆனா எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது, நாங்கள் இவர்களை மாற்றாக நினைத்து வரல. ஐயா எடப்பாடியார் வருவாரு எங்களுக்கு நல்லாட்சி தருவாருன்னு நாங்க நினைக்கல. நாங்க ஒரு இதை கொண்டு வந்திருக்கோம், நாங்க ஒரு சித்தாந்தத்தை கொண்டு இருக்கிறோம், ஒரு கொள்கையை கொண்டு இருக்கிறோம். எங்கள் ஆட்சி அதிகாரம் வந்தால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான முன்னுதாரணங்கள் நாங்க வச்சிருக்கிறோம். அப்ப அதன் அடிப்படையில் உண்டான ஆட்சியை அமைக்கணும்னா இவர்களோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு அதை அமைக்க முடியாது. திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றணுமா? நிச்சயமாக அகற்றணும், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா அதற்காக எங்களுடைய கொள்கைகள் எல்லாத்தையும் சமரசம் செய்து கொண்டு இந்த முறை நாங்க போய் வேற இடத்துல நின்றுட்டோம் அப்படின்னா மக்கள் மத்தியில நாங்கள் திரும்பவும் போயிட்டு பாருங்கள் அதிமுக ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னா நீ தானடா கூட்டணி வச்சு அவங்களுக்கு வெளில வச்சேன்னு கேட்பாங்க. இந்த கேள்விக்கு, இந்த பழிபாவங்களுக்கு ஆளாகிறதுக்கு நாம் தமிழ் கட்சி ஒருபோதும் தயாரில்லை. அப்ப மக்களுக்கு ஒரு நிலையான நம்பிக்கையை கொடுக்கணும். நாங்கள் உண்மையாக மாற்று, நாங்கள் நிலையாக நிற்போம், ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம்னா நிச்சயமாக கொடுக்க மாட்டோம், பெண்களுக்கு சம உரிமை கொடுப்பானா நிச்சயமா கொடுப்போம், 117 இடங்கள் பெண்கள் 117 இடங்கள் ஆண்கள்னு போடணும் அப்படின்னாக்க இதெல்லாம் நாம் தமிழ் கட்சி தனிச்சுன்னா மட்டும்தான் செய்ய முடியும். நாங்கள் இன்னொரு கூட்டணிக்குள்ள கரைஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியாது 117 இடங்கள் பெண்களுக்கு கொடுங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப இதெல்லாம் செய்யணும்னா நாம் தமிழ் கட்சி தனிச்சாதான் நின்னே ஆகணும், வேற வழி இல்லை. நாங்கள் போட்டியிடுவது அப்படிங்கிறது எங்களுடைய கட்சியை வளர்த்தெடுத்து இங்க தமிழ் தேசிய ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காகத்தான், இன்னொருவரை வெற்றி உற வைக்கிறதுக்காக இல்ல. ஓகேனா நாம் தமிழர் கட்சி மட்டும் கிடையாது, மற்ற கட்சி எல்லாத்துக்குமே வந்து அழைப்பு விடுக்கப்படுறது அப்படிங்கிறதே திமுக எதிர்ப்பு அப்படின்ட்டு வர இடத்துல திமுக எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரே நேர்கோட்டில் இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் இது சாத்தியம்னு சொல்றாங்கல்ல. அதன் அடிப்படையில் தானே கூட்டணிக்கு அழைக்கிறாங்க. சரிதாங்க. ஆனா யாரை கொண்டு போய் வெல்ல வைக்கிறதுன்னு ஒரு இது இருக்குல்ல. ஐயா எடப்பாடியாரை வெல்ல வச்சுட்டாக்க ஸ்டாலினுக்கு நேர் எதிரான செயல்களை செய்வாரா? இல்ல, அவரும் 8 வழிச்சாலை வாங்கன்னா வாங்கன்னு தான் சொல்லுவாரு, அதானி துறைமுகம் வரணும்னா வரணும்னு தான் சொல்லுவாரு, பரந்தூர் விமான நிலையம் வரணும் வரணும்னு தான் சொல்லுவாரு, நீட்டு வேணும்னா ஆமாம் பாரு. இப்ப இது எல்லாமே வந்துட்டு திமுக என்ன செய்து கொண்டிருப்பதோ அது அப்படியே தானே அதிமுகவும் செய்ய போகுது. அப்ப மக்களுக்கு விரோதமான செயல்களை இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள்ங்கிறதுதான் நம்மளோட குற்றச்சாட்டு. அப்ப திரும்பவும் இவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டு மக்கள் விரோத செயல்களை திரும்பவும் செய்வார்களே ஆனால் நாங்களும் அந்த பொறுப்புக்கு ஆளாவோம்ல, மக்களுடைய இன்னல்களுக்கு உண்டான பொறுப்புக்கு நாங்களும் ஆளாயிடுவோம்ல. அப்ப நாங்க ஒரு மாற்றை கொண்டு வரணும் அப்படின்னாக்கா அது இன்று நிகழாமல் கூட போகலாம், எதிர்காலத்தில் நிகழக்கூடியதாக கூட இருக்கலாம். ஆனா இன்றே நிகழ்வதற்கு என்னெல்லாம் வேலை செய்ய முடியும் அதை நாங்க செய்து கொண்டே இருக்கிறோம். நான் ஒரு உதாரணம் கூட நான் சொல்வேன்.
இப்போ ஒரு பெரிய மரம் இருக்கு, நீங்க நினைக்கிறீங்க இந்த திமுகங்கிற ஒரு மரம் கூட்டணி இருக்கு, அதை வீழ்த்துவதற்கு பல பேர் வேணும் அப்படிங்கிறீங்க. நாங்க சொல்றோம், நாங்க தனி ஒருத்தனா கோடாலி எடுத்துட்டு போறோம், வெட்ட ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு வெட்ட முடியலையா, வெட்டி கொண்டே இருக்கிறோம். பாதி இப்போ தூரம் வெட்டியாச்சுங்க, இந்த தேர்தலுக்குள்ள எங்களால பாதி தூரம் தான் வெட்ட முடியுதுங்க, இந்த மரம் சாயாது அப்படியே தான் நிற்கும், பரவாயில்ல நிக்கட்டுங்கிறோம். ஆனா இந்த பாதி தூரம் நாங்கள் வெட்டாமல் விட்டிருந்தால் ஒரு நல்ல காத்து அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல காத்து மக்கள் மனநிலையில ஒரு நல்ல காற்று அடிக்குதுன்னா பாதி வெட்டி இருந்த மரமா இருந்தாலும் விழும். அப்ப அந்த இதுக்கு நாங்க வெட்டி இருக்கணும், அப்பதான் அது விழும் இல்லையா? அப்ப நாங்கள் சரியான மாற்று என்பதை மக்கள் மனதில் விதைத்து கொண்டே இருக்கிறோம். ஒரு மக்கள் மனதில் ஒரு மாற்று அலை, அது ஒரு நல்ல காற்றாக வீசுது அப்படின்னா எங்கள் ஆட்சி நிச்சயமாக அமையும், 26லே கூட அமையும். அதற்குண்டான வேலைகளை நாங்கள் செய்யாமல் தடைபட்டு போனாலே தான் அது தவறே தவிர தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை வளர்த்தெடுப்பதற்குண்டான எல்லா வேலைகளும் தான். ஓகே, ஆனா ஒரு பக்கம் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் நாங்க வலுவான ஒரு வெற்றி கூட்டணியா மெகா கூட்டணி அமைச்சிருக்கோம் அப்படின்ட்டு அதிமுக கூட்டணி சொல்றாங்க. இப்ப சமீபத்துல அமைஞ்ச என்டிஏ கூட்டணி. இப்போ இருக்கிற நிதர்சனத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டா, களப்பணியில பாக்குறதுனால நான் சொல்றேன், மக்களோடு பழகிறதுனால சொல்றேன். இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில திமுகவுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. ரெண்டாவது, தமிழக மக்களுக்கு பாஜக எதிர்ப்பு மனநிலைங்கிறது 3000 வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்து இந்த ஆரிய எதிர்ப்பு மனநிலை அப்படியே இருந்து கொண்டே இருக்கு. அப்போ இந்த பாஜகவால் இங்க உள்ள கொண்டு வந்து பாஜகவை முன்னிறுத்தி அல்லது பாஜகவோட கூட்டணி வைத்துக் கொண்டு வந்தால் அதிமுக கூட்டணி மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். அது அதிமுகவுக்கே தெரியும், அதிமுகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், கட்சிக்காரங்க அத்தனை பேருக்கும் தெரியும். இப்போ இது ஒன்று. இப்போ 2 பேருக்குமே வாக்கு சரியும் அப்படின்னாக்க நிச்சயமாக சரி. அவர்கள் இதற்கு முன்பு வைத்திருந்த வாக்கு சதவீதத்தை இந்த தேர்தலில் அவர்களால் எடுக்கவே முடியாது, உறுதியா சொல்றேன். அப்ப அவர்களுடைய வாக்கு சரியுதுன்னா யாருக்கு ஏறும், அதான் கேள்வி. இங்க 3வது அணியாக இதுவரை நிரூபிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. விஜய் அவர்கள் புதிதாக வருகிறார். 2 பேருக்கும் வாக்கு அதிகரிக்குமானா அவருக்கு புதுசா ஒரு வாக்கு வந்து சேரப்போது. நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு பலம் மிக அதிக அளவில் அதிகரிக்க போகுது. யாருக்கு எவ்வளவு அப்படிங்கிறது தான் 2026 இருக்கக்கூடிய சூட்சமங்கள். இதை நாம கொஞ்சம் முன்னேற்றி கொண்டு போனோம்னாக்க அதிமுக அணியை வீழ்த்துவதும் திமுக அணியை வீழ்த்துவதும் மிக எளிதானதுன்னு நான் சொல்றேன். ஓகே ஓகே. ஆனா இந்த பக்கம் அணிகள் அப்படிங்கறத தாண்டி தாவேகாவும் நாம் தமிழர் கட்சியும் இணைந்தா கூட நல்லா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நரேட்டிவ் ஒன்று போயிட்டு இருக்குல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி தாவேகா வந்து அதிமுகவோட சேர்றதுக்கான திட்டங்களை போடுறாங்க, அந்த திட்டங்கள் எதுவுமே சரியா வரல, இவங்க 117 கேட்டாங்க, சரிக்கு சமமா 50க்கு 50% அப்படின்ற மாதிரி கூட்டணி அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லாம போய் அவங்க வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாங்க அதிமுக. இப்ப மீண்டும் தாவேகா வந்து உங்களோட கூட்டணி வர்றதுக்கான முயற்சிகள் செய்யறாங்க அப்படின்ற பேச்சுக்கள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் இருக்குதான் செய்யுது. இருக்கா இல்ல, இது எல்லாமே ஒரு அசம்ஷன்ல நான் நிறைய இடத்துல தகவல்களா பகிரப்படுதுதான், கிசிக்கலா வருது தான். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இல்ல உறுதியா இருக்கு, அதெல்லாம் இல்லாமல்லாம் இல்ல. பட் ஒரு பிரச்சனை மட்டும் இருக்கு. நாங்கள் அண்ணன் சீமான் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்பில் இருந்தே ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து கூட்டணி சேர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அண்ணன் இருந்தார். உங்க எல்லாருக்கும் தெரியும், அது பேட்டிகளில் சொல்லியிருந்தாரு, எல்லாமே பண்ணியிருந்தார். அப்போ இருவரும் கூட்டணி சேர்ந்து அமைத்திருந்தால் இந்த 2026 தேர்தல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கிறதுல அண்ணனுக்கும் அதுல ஒரு இது இருந்தது. எப்போ அப்படின்னாக்க அவர் முதல் மாநாட்டை போட்டு நடத்துவதற்கு முன்பு வரை அந்த மாநாட்டில் அவர் பேசின பேச்சுக்களா இருக்கட்டும், தலைவராக நான் வந்துட்டு பெரியாரை தூக்கி கொண்டு வருகிறேன்னு சொல்றதா இருக்கட்டும், திராவிடமும் தமிழ் தேசியம் ரெண்டும் ஒண்ணுதான், ஒரு எனக்கு 2 கண்கள் தான், இந்த மண்ணின் கண்கள்னாலாம் சொல்றதெல்லாம் இருக்கு இல்லையா, அது நேர் எதிரான கொள்கையா மாறுது. ஒரு கொள்கை ரீதியாக நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியால் நீங்கள் கொள்கை விரோதியாக இருக்கக்கூடிய திராவிடத்தை தூக்கி கொண்டு வந்து திராவிடத்தை மீண்டும் வளர்த்து விடுவேன்னு சொல்லும்போது அது நேர் எதிராக மாறிடுது. அப்ப சித்தாந்த ரீதியாக ஒரு முரண் வந்துடுது. இந்த முரணின் அடிப்படையில தான் வந்துட்டு தாவேகாவும் நம்ம நாம் தமிழர் கட்சியும் வந்துட்டு விலகி போனது. இப்ப இந்த முரண் சரியாக வேண்டும் என்றால் ஒரே வழிதான் இருக்கிறது, அவர்கள் திராவிடத்தை கைவிட்டு தமிழ் தேசியத்துக்குள் வரணும். தமிழ் தேசியத்துக்குள் வந்தால் மீண்டும் கூட்டணி அமைவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. 2 பேருமே இளைஞர்கள் ஃபோர்ஸ், நல்ல படித்தவர்கள், களமாடக்கூடியவர்கள் எல்லாருமே இருக்கு, இது எல்லாமே இருக்கு. புதிய வாக்காளர்கள் அத்தனை பேரும் நாம் தமிழ் கட்சியும் தாவேகாவும் ஒன்னா சேர்ந்தா இருக்கும். ஆனா எப்போ அப்படின்னா கொள்கை முரண் இல்லாத போது. கொள்கை முரணோட நீங்க வருவீங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்குகளே தாவேகாவுக்கு போய் சேராது. அப்ப இது வந்துட்டு சரியான கூட்டணியா அமையுமான்னு கேட்டா நிச்சயமாக அமையாது. அப்ப அந்த கொள்கை முரணை களைய வேண்டியது யார் அப்படின்னா விஜய் அவர்கள் தான். 2வது, இவர்களுக்கு உண்டான தன் மதிப்பீடுன்னு இருக்குல்ல, நாங்க ஒரு மதிப்பீட்டை வைக்கிறோம், நாம் தமிழ் கட்சி ஒரு மதிப்பீட்டை வைக்குது அப்படின்னாக்க அதுக்கு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. இவ்வளவு தூரம் நாங்க வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், இவ்வளவு வாக்குகளை வாங்கியிருக்கோம், எல்லாமே இருக்கு. எங்களுடைய பாய்ச்சல் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு தேர்தலுக்கும் இத்தனை சதவீதம் உயர்ந்திருக்கு. சோ அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் களத்துல போராடுறோம். முதல் தேர்தல் நடக்கும்போது 2016 ஆட்சி அதிகாரத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை நாங்க உருவாக்கணும்னு நினைச்சோம். 1.1% வாக்கு தான் வாங்க முடிஞ்சுச்சு. அடுத்த தேர்தல் வரும்போது
நம்மளால ஒரு 6% வாக்கை தாண்டுவோம் அப்படின்னு நினைக்கும் போது 4% வாக்கு வருது. இப்போ ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு இந்த படிப்பினை கற்பிக்கப்படுது இல்ல, நாங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் மக்களோடு நேரடியாக நின்றாலும் அவர்கள் பிரச்சனைகள்லாம் போடாலும் கடைசி நேரத்துல ஓட்டுக்கு காசை கொடுத்து நம்மளுடைய வாக்குகளை மொத்தத்தையும் ஒருத்தன் அறுவடை பண்ணிட்டு போவான், நம்ம விளைய வச்ச வெள்ளாமைய இன்னொருத்தன் அறுவடை பண்ணிட்டு போவாங்கிறதெல்லாம் வந்து இருக்குல்ல. இதெல்லாம் களத்துல பார்த்து அதை கண்டு இப்போ ஒரு பக்குவப்பட்டு இருக்கிறோம்ல, எங்களுக்கு தெரியும் எங்களுடைய வாக்கு எவ்வளவு தூரம் வளரும். இப்ப இந்த காலகட்டத்துல எங்களுடைய கேடர்ஸ் எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க, மக்கள்கிட்ட எவ்வளவு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க, என்னென்ன பணிகள்லாம் செய்யப்பட்டிருக்கு, அது மக்கள் மனநிலை எப்படி மாற்றி கொண்டு இருக்கிறதுங்கிறத எங்களுக்கு நேரடியாக களத்துல தெரியும். இப்ப இந்த அனுபவ அறிவோட நாங்க சொல்லும்போது எங்களுடைய பட்டறிவு இது எவ்வளவு தூரம் பாய்ச்சலை கொடுக்குங்கிறத எங்களால் அளந்து சொல்லிட முடியும். ஆனா தாவேகாவுக்கு ஒரு தன் இது இருக்கு, என்னன்னாக்க நாங்கள் வந்தால் ஆட்சி அதிகாரத்தில் நேரடியா உட்காருவோம், அடுத்த சிஎம் நாங்க தான் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு இல்லையா. அந்த மனநிலை வந்துட்டு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னாக்க தன்னை பற்றி ஒரு சுய புரிதல் இல்லாத நபர்கள் பேசும்பொழுது அது ஒரு மிகப்பெரிய பூதாகரமா பேசி கொள்ளலாம், ஆனா அது களத்துல இருக்கான்னு கேட்டா இருக்காது. இப்ப இதே மனநிலையோட போயிட்டு ஒருத்தர் கூட்டணி பேசுறாங்கன்னு வைங்க, நாம் தமிழரா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், வேற யாரா வேணா இருக்கட்டும், இதே மனநிலையோட போய் கூட்டணியில போய் பேசுறாங்க அப்படின்னா அது வேலைக்கே ஆகாது இல்லையா. மற்ற யாரையும் நீங்க வந்துட்டு உள்வாங்காத ஒரு நபராக நீங்க இருந்து கொண்டே இருப்பீங்க. ஒரு திரை கவர்ச்சி மட்டுமே மொத்த ஆட்சி அதிகாரத்தையும் மாற்றி அமைச்சிடணும் இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, களத்துக்கு வந்த பிறகும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க அரசியலை இன்னும் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். அந்த புரிதல் எப்போ வரும்னா 2026 தேர்தலுக்கு பிறகு அவர்களுக்கு வரும். வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் அவர்களுடைய மனநிலை எவ்வளவு தூரம் மாறுது, அது எந்த மாதிரியான கூட்டணிகளை பின்பு உருவாக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியோடு தாவேகா கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா நிச்சயமாக இல்லைன்னு தான். ஓகே, அப்ப நாம் தமிழர் வெர்சஸ் தாவேகா அப்படின்ற மாதிரி தான் இருக்காதுன்னு நான் சொல்றேன். நான் தான் சொன்னேனே, திமுகவினுடைய வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவுல சரியும் இந்த தேர்தலில். அதே போல அதிமுக பாஜகவோட கூட்டணி வைத்த காரணத்தினாலேயே அவருடைய வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவுல குறையும். இந்த 2 பேரோட வாக்கு சதவீதம் குறையும் பொழுது இங்க 2 கட்சிகளுமே வளர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு, தாவேகாவுக்கும் இருக்கு. ஆனா அது எந்த சதவீதம் அததான் சொல்றேன். இந்த 2 வாக்குகளுமே சரியும் போது தாவேகாவுக்கும் நாத்தாக்காவுக்கும் தான் இது மாறி மாறி வரும் அப்படின்ற பட்சத்துல அப்ப உங்க 2 பேருக்கு தானே போட்டி, அந்த மாதிரி தானே இருக்கு. போட்டி அது இல்லைங்கிறனா, அதாவது இங்க ஏற்கனவே 2 கட்சிகள் பெரிய கட்சிகளாக இருக்கிறாங்க, நாங்க 3வது பெரிய கட்சியா இங்க வந்து நின்னுட்டோம். அவங்க இப்பதான் என்ட்ரா வர்றாங்க, அவங்க வரட்டும்னு சொல்றோம். அவர்களுக்கு வாக்கு சதவீதம் விழும், எவ்வளவு சதவீதம் இருக்குல்ல, 4% விழும் என்னுடைய கணக்குப்படி. அதை தாண்டி அவர்களால் எவ்வளவு தூரம் பாய்ச்சல் கொண்டு போக முடியுதுங்கிறது அடுத்த ஒரு வருஷத்துல அவர்கள் செய்யக்கூடிய வேலை தான். அந்த 4% 10% உயர்த்தணும்னா அவர்களுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை அவர்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அதை செய்யறாங்களா இல்லையாங்கிறது தான் கேள்வி. நாம் தமிழர் இப்பொழுதே 8% வச்சிருக்கு, இதை 16 மாற்றுவதற்குண்டான வேலைகளை செய்து 16 32 ஆக்குவதற்கான வேலைகளை செய்து, இதை எவ்வளவு தூரம் நாம் தமிழர் கொண்டு போய் சேர்க்குதுங்கிறது இந்த ஒரு ஆண்டு காலத்துல நாம் தமிழர் என்ன வேலை செய்யுதுங்கிறது பொறுத்து இருக்கு. அப்போ இது 2 பேருக்குமே வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. இந்த 2 கட்சிகளும் சரியும், அதனால் வளருமே தவிர நாம் தமிழர் கட்சியா அல்லது தாவேகாங்கிற போட்டி வரவே வராது, வாய்ப்பு. ஆனா இப்ப அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சது பிடிக்காம அதிமுக கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே அதிருப்தியில இருக்காங்க. அங்க இருந்து நிறைய பேர் வெளியே தாவேகாவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. பெரும்பாலானவங்க தாவேகாவை தான் சூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல. சோ அது விஜய்க்கு பலமாவோ இல்ல அதிமுகவுக்கு பலகீனமாகவோ இருக்கும்போது அது உங்களுக்கு எதுவும் மாற்றத்தை ஏற்படுத்தும்? நமக்கு ஒருபோதும் இல்லைங்க. இன்னும் சொல்ல போனா பலர் வந்துட்டு நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகியவர்கள் மற்ற கட்சிக்கு போயிருக்கிறாங்க, பெரிய பெரிய இடங்கள்ல கூட போய் உட்காந்துருக்கிறாங்க. ஒரு பக்கம் முதல்வரையும் ஒரு பக்கம் துணை முதல்வரையும் நடக்க விட்டு நடுவில் நடக்கிற ஆட்கள் நாம் தமிழ் கட்சியில இருக்கிறாங்க. அப்படியான நபர்கள் இருக்கும் பொழுது நாம் தமிழ் கட்சிக்கு இன்னொரு கட்சியிலிருந்து வந்துதான் பலம் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நாம் தமிழ் கட்சியினுடைய பலமே அவர்களுடைய கேடர்கள் தான். நாம் தமிழ் கட்சி உருவாக்கக்கூடிய கேடர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் மிகப்பெரிய பலம், தவிர நாங்க இன்னொருத்தர் வருவாரு எங்களை ரட்சிப்பாருங்கிறதுல வந்துட்டு நாங்க இல்லை. அதனால் நாம் தமிழ் கட்சி இந்த முறை நீங்க பாப்பீங்க, அதிமுகவிலிருந்து விலகியவர்கள் யார் வந்தாலும் சரி, திமுகவிலிருந்து யார் விலகி வந்தாலும் சரி, அது வந்துட்டு நாம் தமிழ் கட்சிக்குள்ள அவர்களால் ஃபிட் ஆக முடியாது. ஏன்னா அவர்களுக்கு உண்டான ஸ்பேஸ் இங்க இருக்காது. நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு இருக்கு இல்லையா, அது ரொம்ப வீரியமானது. அப்ப அப்படியான நபர் உள்ள வந்து இங்க இன்டேக் பண்ணிக்க முடியுமா, அப்சர்வ் பண்ணிக்க முடியுமாங்கிறது எனக்கு காட்சிபூர்வமா தெரியல எனக்கு. புரியுது. அப்படி இருக்கும்பொழுது தாவேக்குள்ள அவர்கள் போய் அடங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அது எவ்வளவு தூரம் பலனளிக்கும், ஓட்டு வாக்கு வகத்தை அதிகரிக்குங்கிறதுல எனக்கு தெரியல. அது தேர்தல் வரட்டும் பார்ப்போம். ஓகே. அண்ட் அதே மாதிரி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் அவர்கள் பாஜகவை எந்த அளவுக்கு விமர்சனம் செய்திருக்காரோ அந்த அளவுக்கு விமர்சனம் கூட அதிமுகவையோ இல்லை இபிஎஸ் அவர்களையோ செய்தது கிடையாது. அதிமுக மேல மட்டும் ஒரு சாஃப்ட் விமர்சனமா வைக்கிறாரே சீமான் அவர்கள் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது இப்ப பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னும் போது இப்ப விமர்சனம் அதே மாதிரிதான் இருக்குமா, இல்ல இனிமேலாவது விமர்சனம் கடுமையாக தாங்க இருக்கும். ஒருபொழுதும் நாங்க வந்துட்டு
சாஃப்ட் கார்னர்ல வச்சது அப்படிலாம் கிடையாது. ம். நாங்க திமுகவை மிக அதிகமாக தாக்குறோம். அதனால நீங்க பார்க்கும்பொழுது மற்றவர்கள் நாங்க சாஃப்டா வச்சிருக்கிற மாதிரி தெரியும். ம். பாஜகவை அதை விட அதிகமாக தாக்குறோம். ம். மனித குலத்தின் எதிரின்னு சொல்றோம். இன்டர்நேஷனல் புரோக்கர்னு பிரதமரை சொல்றோம். அப்படியான வார்த்தைகள் நம்ம வந்துட்டு பயன்படுத்தி சொல்லும்போது நீங்க என்னங்க இவ்வளவு காட்டமா விமர்சிக்கீங்கன்னு கேட்கக்கூடிய நபர்கள் தான். அப்படி இருக்கும்போது இப்ப காட்டமாக விமர்சிக்கலன்னு சொன்னாக்கா அது வந்துட்டு இல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதிமுகவை சொல்றேன். அதிமுகவையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்க வீரப்பனை நீங்க கொள்ளக்காரன்னு சொன்னா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்னடா பேரு அப்படின்னு கேட்டது வந்துட்டு அண்ணன் சீமான் தான். ம். நீங்க எம்ஜிஆரை வந்துட்டு கொள்ளைக்காரனா இல்லாம அவருடைய இது வந்துட்டு ஊழல் ஆட்சி இல்லாம இருந்துச்சான்னு கேட்டது அண்ணன் சீமான் தான். ம். ஒவ்வொரு முறையும் அதிமுகவையும் அதே அளவுல தான் விமர்சிச்சிருக்கிறார். என்ன ஒரு விஷயம், திமுகவை நாங்கள் இன்னும் அதிகமாக விமர்சிக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு அதிமுகவை விமர்சிக்கலையோன்னு தோணுது. ம். ஆனா நான் எடுத்து போடணும்னா சொல்லுங்க, நான் அதிமுகவை பற்றி அண்ணன் பேசின பேச்சுக்களை 1 மணி நேர காணொலியா என்னால எடுத்து போட முடியும். அவ்வளவு தூரத்துக்கு அண்ணன் வந்துட்டு அதிமுகவை நோக்கியும் பேசியிருக்காரு. ஓகே. அந்த டிஎன்டிஏ வந்துட்டு டிஎன்டின்னு இருந்தது, அதாவது சீர் மரபினர் பழங்குடியினர்னு இருந்த ஒரு இடத்த வந்துட்டு சீர் மரபினர் சாதி அப்படின்னு மாத்தினது எம்ஜிஆர் தான். ம். அதை கொண்டு வந்து அந்த மக்கள் மத்தியில அதிமுகவுடைய மொத்த பேரும் வந்துட்டு வரிசையில வந்து கொண்டு இருக்கும்பொழுது மொத்த பேருக்கு நேரடியா நின்று அவர்களுக்கு எதிராக தேர்தல் களத்துல பேசினவர் அண்ணன் சீமான். சோ அதிமுக எதிர்த்து விமர்சிக்கலன்னு சொல்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எதிர்த்து தான் விமர்சிச்சுட்டு இருக்கேன். ஓகே. இன்னும் சொல்ல போனா இப்ப பாஜகவோட கூட்டணி வைத்து கொண்டு போகிறதுனால அதுக்கு இன்னும் பலமாக அடி விழதான் செய்யும். நீங்க பாப்பீங்க. இல்ல இங்க ஒரு ஆரிய எதிர்ப்பு ரொம்ப வருஷமா இருக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல. அந்த ஆரிய எதிர்ப்பு அப்படிங்கிறது இப்போதைய ஜெனரேஷன்ல நீங்க இருக்குன்னு பாக்குறீங்களா? ஆனா இப்ப அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு வரும்போதே ஏதோ ஒரு வகையில பாஜக இங்க தமிழகத்துக்குள்ள வர்றதுக்கு அதிமுக அந்த கதவை திறந்து வைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கோவம் அதிமுக மேல திரும்ப தானே செய்யுது. உறுதியா இருக்குங்க. நம்ம ஆரிய எதிர்ப்புங்கிறது 3000 வருஷமா இருக்கிறதுங்கிறது தமிழனோட டிஎன்ஏல இருக்கு. ம். நீங்க மௌரிய பேரரசு எடுத்துக்கோங்க, குப்த பேரரசு எடுத்துக்கோங்க, எந்த பேரரசோட வரைபடத்தை போட்டாலும் தமிழ்நாடு தனியா நிற்கும். ம். ஏன் தமிழ்நாடு தனியா நிக்குதுனாக்க இங்க நீங்கள் உள்ளே நுழைய முடியாதுங்கிறதுக்கு உண்டான சித்தாந்தம் இங்க இருந்துச்சு. ம். நீங்க சித்தர் பாடல்கள் எடுத்து பழைய மரபு பாடல்கள் எடுத்து இது எல்லா பாடல்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தமிழர்களை போற்றியும் ஆரியர்களை வந்துட்டு இழிந்தும் பேசக்கூடிய பாடல்கள் நிறைய இங்க இருக்கு. ம். கடவுள் நீங்க எதை தூக்கி கொண்டு வர்றீங்களோ அதை சித்தாந்தமாக மாத்தி இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறது தமிழ் தேசியம். நீங்க அது வெறும் சித்தாந்தங்க. இவன் என் முப்பாட்டன்னு சொன்னாக்க என் பாட்டன் உண்மையிலே வாழ்ந்த ஒருத்தன், அவனை நான் வழிபடுறது வேற விஷயம். நீ கடவுள்னு சொல்லி அவன் வானத்துல இருக்கான், வானத்துல இருந்து அருள் புரிவான்னு சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லுது தமிழர்களுடைய மரபு. அப்ப இப்படியாக இருக்கும்போது நேர் எதிர் சித்தாந்தமாக ஆரியமும் தமிழமும் இருந்து கொண்டே இருக்கு. அது பிறவியிலே வர்றது. அதனால அது வந்துட்டு யாராலையும் கலைக்க முடியாது. அது மரபினத்திலே வர்றது. இப்ப அப்படி இருக்கும்பொழுது நீங்க வந்துட்டு பாஜகவை உள்ள கொண்டு வருது அதிமுக இதை செஞ்சிருச்சே அப்படின்னு கேட்டாக்க இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணுங்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. யார் காலை வேணா பிடிப்பாங்க. ஆரியன் காலை போய் பிடிக்கணுமா பிடிப்பாங்க. கச்சத்தீவை தார வைக்கணுமா தார வைப்பாங்க. காவிரி மேலாண்மை உரிமையை விட்டு கொடுக்கணுமா விட்டு கொடுப்பாங்க. எதை வேணா விட்டு கொடுப்பாங்க. ஏன்னா ஆட்சி அதிகாரம் எனக்கு வேணும், அவ்வளவுதான். அப்ப திமுகவும் இதை செஞ்சிருக்கு, பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு, ஆட்சி அதிகாரத்துல உட்காந்துருக்கு. அதிமுகவும் அதை செஞ்சிருக்கு, இப்ப திரும்பவும் செய்யுது. இதற்குண்டான பலனை தேர்தலில் அவங்க அனுபவிப்பாங்க. ஓகே. இன்னொன்னு, நாம் தமிழர் கட்சியில இருந்து சமீபத்துல வெளியேற காளியம்மாள் அவர்கள் தாவேக்காவுல போய் இணைய போறாங்க அப்படின்ற செய்திகள் வந்துட்டு இருக்கே. இணைஞ்சிட்டு போட்டோம், அது ஏற்கனவே இருந்த பேச்சுவார்த்தைகள் தான். ஓகே. நடுவுல அவரை இணைய விடாம தடுத்து கொண்டு இருக்கிறார்கள் பலர் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல. நான் அக்கா கூட பேசி ரொம்ப காலம் ஆயிடுச்சு. கட்சியில இருக்கும்போது பேசினது தான். அதன் பிறகு நான் அவரோட பேசல. அப்படி இருக்கும்பொழுது நான் வந்து பேசக்கூடாதுன்னு இல்லை, நமக்கு இருக்கணும், பேசுறதுக்கு ஏதாவது வேலைகள் இருந்தா நம்ம பேசலாம். இல்ல அப்படிங்கும்போது நம்ம பேசணுங்கிற தேவையில்லை இல்லையா. அவங்க விலகின பிறகு நான் அவங்க கூட பேசல. அதனால நான் அவங்க என்ன பேசியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கிறத நான் சொல்ல முடியாது உங்களுக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல போய் சேர்ந்தால் நல்லதுதான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க இருந்தாலும் நலமாக இருக்கட்டும்னு அண்ணன் வாழ்த்திருக்காருல்ல, அது போல நலமாக இருக்கணும். ஒரு களப்போராளி, அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. களத்துல அவங்க நின்று போராடுவாங்க, அது எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஒரே ஒரு விஷயம், திரும்ப திராவிடத்துக்குள்ள போய் அடங்காமல் தமிழ் தேசியத்தை இன்னும் ஏற்று நிக்கிறேன் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, அதை நான் வாழ்த்துறேன். தலைவர் பற்றி ஒரு தவறான செய்தி வருதோ அல்லது எல்டிடியை பற்றி ஒரு தவறான செய்தி வருதோ அதுக்கு எதிர்த்து மறுப்பு கொடுத்து அவங்க வந்துட்டு பேசுறாங்க, ட்விட்டர்ல பேசுறாங்க போது அதை நான் வாழ்த்துறேன். அதுல இருந்து கொள்கையிலிருந்து நிலையிலிருந்து மாறாமல் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். களப்போராளின்னு சொன்னீங்க. இப்படிப்பட்ட ஒரு களப்போராளியை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ஏதோ ஒரு இடத்துல கட்சியிலேயோ இல்ல கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ இல்ல தலைமை ஒருங்கிணைப்பாளரோ கூட யோசிச்சிருக்காங்க? இல்லைங்க, அப்படி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் கட்சியில் இருப்பதற்கும் விலகுவதற்கும் எல்லா உரிமைகளும் உண்டு. ஒரு சில பிரச்சனைகளை நாம வந்துட்டு கடந்து போகணும். அது கடந்து போகாமல் மனதில் தூக்கி சுமையாகவே வைத்துக் கொண்டிருந்தால் அது வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்காது.
சில விஷயங்களை கடந்து போகணும். அது கடந்து போக முடியலைங்கிறது தான் அவங்களுடைய பிரச்சனை. அப்ப அதை கடந்து போகாம அவங்க வந்துட்டு தேக்கி வச்சுக்கொண்டே இருக்கிறாங்கன்னா நம்ம அதுக்கு வந்துட்டு எதுவும் சொல்ல முடியாது. பிசிறுன்னு சொன்ன அந்த ஆடியோ அது மட்டுமே பிரச்சனை இல்லை, பல பிரச்சனைகள் இருக்கு. அது ஒரு முக்கியமான பிரச்சனையாக மாறி இருக்கு அவங்க பேசுனது அப்படின்னு சொல்லிட்டு. அது அண்ணனே பல இடம் மேடையிலேயே பேசிட்டாரு. நான் என் பிசிறுன்னு சொல்லுவேன், என் உசுருன்னு சொல்லுவேன், உனக்கு என்னடா பிரச்சனைன்னு அன்னைக்கே வந்துட்டு அதை உசுருன்னு சொல்லி என்னை மாற்றி அவர் சொல்லியிருக்கிறார். இப்படியாக இருக்கும்பொழுது நீங்க அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கீங்க அப்படின்னா, இன்னும் சொல்ல போனா அது உங்கள்கிட்ட சொல்லல இல்லையா, வேற யார்கிட்டயோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக சொன்னது. அதை நீங்க தூக்கி கொண்டு மனதில் வைத்துக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாக்கா அது யாரும் பொறுப்பேற்க முடியாது. கட்சியில இருந்து விலகிறது அவர்களுடைய தனிப்பட்ட முடிவு, அதையும் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. விலகி போறாங்க அப்படின்னாக்கா எங்க இருந்தாலும் நலமாக இருக்கட்டும் அண்ணா வாழ்த்திட்டாரு, இருக்கட்டும் வாழட்டும், அவ்வளவுதான். ஓகே ஓகே. சோ இப்போ 2026 தேர்தலுக்கான பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு? மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஒவ்வொருவருக்கும் அதற்குண்டான வாய்ப்புகள் வந்துட்டு பல இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. மாவட்ட செயலாளர்கள், மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் பலரும் வந்துட்டு புதிய ரத்தம் பாய்ச்சப்பட்டு இருக்கிறது. கட்சியினுடைய கட்டமைப்பு மிக அருமையாக, இன்னும் சொல்ல போனா மிக நுணுக்கமாக அண்ணன் வந்துட்டு உடைச்சு கொண்டு போய் கீழ்மட்டம் வரைக்கும் வந்துட்டு எல்லா இடங்கள்லையும் வந்துட்டு நிர்வாகிகளை நிறைச்சு கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கிறார். அது மிகப்பெரிய மாற்றத்தை இந்த 26 தேர்தலில் வரும். வேட்பாளர்களை பல இடங்கள்லயும் வந்துட்டு முன்கூட்டியே அறிவிச்சு, நூற்றுக்கணக்கான வேட்பாளர்கள் இப்பயே அறிவிச்சாச்சு. அப்ப அறிவிச்சு அத்தனை தொகுதிகள்லையும் வேலை நடக்க ஆரம்பிச்சிச்சு. வேலை நடந்து அது இன்னும் பாய்ச்சலை கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கு. வேட்பாளரையும் கொண்டு போய் மக்கள் மத்தியில் அதை அறிமுகப்படுத்தக்கூடிய செயலாக இருக்கிறது. ஓகே. ஏன்னா எப்பவுமே ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு வரும்ல, எந்த தேர்தலா இருந்தாலுமே அதிமுக திமுக இல்ல திமுக அதிமுக அதுக்கப்புறமா மற்றவை அப்படின்ற ஒரு இடத்துலதான் நாம் தமிழர் கட்சியை வைக்கிறீங்க அப்படிங்கிறது. இந்த முறை மாநில அங்கீகாரம் பெற்றிருக்கு கட்சி, இந்த முறை அந்த மாதிரியான சிக்கல்கள் எதுவும் இருக்காதுன்னு நம்புறீங்களா? உறுதியா இருக்கும், இருக்காதுனால சொல்லவே முடியாது. இப்ப வந்த கருத்து கணிப்பிலே பாத்தீங்களா, விஜய் அவர்கள் 2வது இடத்துக்கு வந்துட்டாரு, அதிமுக 3வது இடத்துக்கு போச்சு, 4வது இடத்துல அண்ணாமலை, 4வது இடத்துல அண்ணாமலை இருக்காரு. அவர் முதலமைச்சர் பதவிக்கே போட்டி போடலனாலும் சரி, கட்சியில இருக்க மாட்டாருனாலும் சரி, 4வது இடத்துல அண்ணாமலை இருக்காரு அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு வெளியிடுவாங்களே தவிர அண்ணன் சீமானை காட்ட மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இந்த கருத்து கணிப்புகளுக்கு இதுக்கு தீனி போடுறதுக்கு உண்டான காசுகளை கொடுக்கறது வந்துட்டு நாம் தமிழ் கட்சி கிடையாது. மற்ற கட்சிகள் கொடுக்கும், அது வந்துட்டு செய்வாங்க, உறுதியாக இருக்கும். நீங்க அது எல்லாமே எப்படி சொல்லுவீங்க, 350 கோடி கொடுத்து பிரசாந்த் கிஷோரை உட்கார வச்சு இதை கூட செய்யலன்னா அப்புறம் என்னதான் வேலை இருக்கு சொல்லுங்க. சிரிச்சுக்க வேண்டியதான், வேற என்ன சொல்ல முடியும், சிரிச்சுக்கலாம் அவ்வளவுதான். அவரோட வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு அவரோட கட்சி பணியெல்லாம் விட்டுட்டு ஃப்ரெண்ட்லியா வந்து இங்க வேலை செய்வாரு. இதனால என்ன நன்மை இருக்கு நீங்க சொல்லுங்க. அப்படி எடுத்து பார்த்தாலும் பிரசாந்த் கிஷோருக்கு இங்க வாக்கு இருக்கா? அவர் வந்து இங்க வாக்கை பெற்று கொடுத்துட போறாரா? பிரசாந்த் கிஷோருக்குன்னு வாக்கு இருக்கா? அவர் திட்டம் தானே போட்டு கொடுக்க போறாரு, உங்களுக்கு தேர்தல் வியூகங்களை தானே வகுத்து கொடுக்க போறாரு. அப்ப அதற்குண்டான இதுதானே, அதற்குண்டான வேலை தானே அவர் செய்யறாரு. அது இருந்துட்டு போட்டோம். அந்த தேர்தல் வியூகங்கள்ல இதையும் ஒன்னா செய்வாங்க. அப்ப இது எல்லாத்தையும் அவங்க செஞ்சுட்டு போறாங்க, நமக்கு பிரச்சனை இல்லை. இப்ப திரும்பவும் சொல்றேன், 26 தேர்தல் நெருங்கும் போது இன்னும் கருத்து கணிப்புகள் என்னென்ன வெளில வருதுன்னு பாருங்க. ஒரு இடத்துல கூட நாம் தமிழ் கட்சியை காட்ட மாட்டாங்க. அதுலயும் சொல்ல போனா நாம் தமிழ் கட்சி 8% வாக்கை பெறவே பெறாதுங்க, 4% போயிடும், 2% போயிடும் கருத்து கணிப்பு வெளியிடுவாங்க. நான் இப்ப சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 4-2 நீங்க அது போயிடும்னு சொல்லுவாங்க. நீங்க பாருங்க, நாம் தமிழ் கட்சி ஒவ்வொரு முறையும் இந்த கருத்து கணிப்புகளை பொய்யாக மாற்றி அதை அப்படியே உடைச்சு 2 மடங்கா வளர்ந்து போய்கிட்டே இருக்கு. இந்த முறை 16 தாண்டி எவ்வளவு தூரம் வளருதுங்கிறது தான் எங்களுடைய இலக்காக இருக்கு. ஓகே. ஆனா பட் கட்சிக்குள்ளேயே ஒரு சில முரண்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டோம்ல. அப்ப அந்த மாதிரியான முரண்கள் இருக்கும்போது, ஒருவேளை இருக்கும் பட்சத்துல அப்படிலாம் முரண்கள் இருக்கும்போது எப்படி அதெல்லாம் கோப்ப பண்ணி எலெக்ஷன் ஒர்க்ல வந்து நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ணி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய முரண்கள் எல்லாமே அகற்றப்பட்டு விட்டுச்சுங்க. அண்ணா வந்து பல இடங்களுக்கும் நேரடியா போய் உட்காந்து நிர்வாகிகளை பார்த்து ஒவ்வொரு தொகுதியாக தனித்தனியா போய் அண்ணனே நேரடியா உட்காந்து அத்தனை பேர்ட்டையும் பேசி நிர்வாகத்தை வந்துட்டு நான் சொன்னது இல்லையா சீரமைச்சு கொண்டு வந்துட்டு இருக்காரு. மீதம் இருக்கக்கூடிய ஒரு சில முரண்களும் களையப்படும். அது 26 தேர்தல் வரும்போது நீங்க வந்துட்டு மிகப்பெரிய பாய்ச்சல நாம் தமிழ் கட்சி எப்படி களத்துல இருக்குங்கிறத பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படி இவங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு, முரண் இல்லாத கட்சிங்கிறது ஒண்ணு இருக்கவே இருக்காது. எல்லா கட்சிகள்லயும் முரண்கள் இருக்கும், அடிதடிகள் இருக்கும், சண்டைகள் இருக்கும், சச்சரவுகள் இருக்கும். அது இல்லாம இருந்தாதான் பிரச்சனை. எல்லா கட்சியிலும் இருக்கும், அது வெளியே பேசப்படாது, இல்லாட்டி அப்படியே இருட்டடிப்பு செய்யப்படும். இல்ல அதெல்லாம் இல்ல, வெளியில எல்லாம் பல மடங்கு பேசப்படும். ஊடகம் அதை எடுத்து பெரிது பண்ணுதா இல்லையா, அவ்வளவுதான் கேள்வி. அதுதான் சொல்றேன். இதெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சியில எப்படி வரும் அப்படின்னா, அடுத்த கட்சியுடைய தலைமை இவங்க தான் கட்சியவே கைப்பற்ற போறாங்க, கட்சியை அபகரிக்க போறாங்க சீமான் கிட்ட இருந்து, இந்த மாதிரி எல்லாம் பார்க்க முடியுது. அப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பே இல்லைங்க. அப்படியெல்லாம் யாருமே இங்க வளரல. அப்படியான வளர்ச்சி வந்தா நல்லதுதான். நீங்க அண்ணன் சொல்றது போல நான் இருந்தாலும் இல்லைனாலும் என் கொள்கையை தூக்கிட்டு நீ வருவீனா, பெரிய ஆளா வருவீனா, வாடா அப்படின்னு தான் சொல்றாரு. அப்படியான ஒரு வளர்ச்சி வருதுன்னா வரட்டும், அதுல பிரச்சனை இல்லை. முதல் கட்ட தலைவர்களே இங்க உருவாகாத போது நீங்க 2ஆம் கட்ட தலைவர் வந்துட்டாரு, அவர் அபகரிக்கிறாரு அப்படின்லாம் சொன்னாக்க அதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியினுடைய படை மொத்தமும் எதுக்காக கூடி நிக்குதுன்னா அண்ணன் சீமான் என்ற ஒற்றை வார்த்தை தான். அவர் எடுத்து வைக்கக்கூடிய தமிழ் தேசிய கொள்கை தான். அந்த கொள்கையில் வழுவாமல் எவ்வளவு அழுத்தங்களை நீங்க கொடுத்தாலும்,
இன்றைய நிலையில அண்ணன் சீமானுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் வேற எந்த தலைவனுக்கு கொடுத்திருந்தாலும் காலில் விழுந்து கெஞ்சிருப்பாங்க. உழுந்து நான் என்னோட மொத்த ஆட்சியும் கொடுத்துட்றேன். ஒன்றும் இல்லைங்க, முதல் ஃப்ளோரில் இங்கே வந்துட்டு உட்காந்துட்டு கூட்டணி பேரம் பேசப்படுது, அதுக்கு மேல் ஃப்ளோரில் ரைடு நடக்கப்படுது, ரைடு நடக்கிறதுக்குள்ள வந்துட்டு கூட்டணி முடிவு செய்யப்படுது. இப்படியான தேர்தல்கள் எல்லாம் வந்துட்டு தமிழகம் சந்திச்சிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் இருக்கும்போது நீ எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் சரி, காவல்துறை கொண்டு ஒடுக்கினாலும் சரி, எங்களை அலைக்கழிச்சாலும் சரி, எந்த பொய்யான வழக்குகளை போட்டாலும் சரி, அவதூறுகளை பரப்பினாலும் சரி, கொச்சையாக பேசினாலும் சரி, என்ன வேணா நீங்க செய்யலாங்கிற மாதிரி அண்ணன் சீமானை போட்டு உடைக்கலாம், என்ன வேணா நீங்க பண்ணலாம்னு பண்ணி கொண்டு இருக்கும்போதும் மத்திய அரசு வந்துட்டு ஆளும் அரசாக இருக்கக்கூடிய அரசாங்கம் நேரடி அழுத்தம் கொடுத்து என்னோட கூட்டணிக்கு வான்னு கூப்பிடும் பொழுதும், நான் உன்னை முதலமைச்சர் ஆகிறேன்னு ஆசை வார்த்தைகள் காமிக்கும் போதும், இதை அத்தனையும் தாண்டி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் சீமான் இருந்து கொண்டு என் கொள்கையிலிருந்து நான் வலுவாம நிப்பேன்னு தனிச்சு நிக்கிறார்ல, அதற்காக கூடிய கூட்டம் இது ஒருபொழுதும் மாறாது. இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படிங்கிறது தேவைதானே? உறுதியே தேவைதான். யார் இல்லைன்னு சொன்னா அது எது கொண்டு வரும்னா வெற்றி தான் கொண்டு வரும். வெற்றி அடையும் போது தான் யார் யார் வந்துட்டு இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் எவ்வளவு தூரம் கொள்கை உறுதியில இருக்கிறாங்கிறது தெரியும். வெற்றி அடையும் போது நீங்க பாப்பீங்க எவ்வளவு தூரம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இங்க ஆல்ரெடி உருவாகி இருக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேனே, இப்ப தேமுதிக உருவாச்சு. தேமுதிக வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது, எதிர்கட்சி அந்தஸ்துல போய் உட்காந்துச்சு. உட்கார்ந்த உடனே என்ன பண்ணாங்க, எம்எல்ஏக்கள் விலை பேசப்பட்டார்கள். தேமுதிகவில் இருந்த எம்எல்ஏக்கள் அப்படியே விலை பேசப்பட்டு இன்னொரு கட்சிக்கு தாவினாங்க. இதெல்லாம் நடந்துச்சு இல்ல? அப்ப இதெல்லாம் எது தீர்மானிக்கும் அப்படின்னா, வெற்றி வந்த பிறகு நீங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்கீங்கிறது தான். இரண்டாம் கட்டமாக யார் அந்த கட்சிக்குள் தலைவராக இருக்க முடியும் அல்லது யார் விலை போறாங்க அப்படிங்கறதெல்லாம் எப்ப தெரியும்னாக்க, நீங்கள் வெற்றி பெற்ற பிறகும் உங்கள் நிலைப்பாட்டில் அதே கொள்கை உறுதியோடு நீங்க இருக்கீங்களா இல்லையா? நான் இப்ப சொன்ன அண்ணன் சீமான் இவ்வளவு அழுத்தங்களுக்கு நடுவுலயே அவர் நிக்கிறாருன்னு சொல்லிட்டு, அதே நிலைப்பாட்டில் நீங்க இருந்தீங்கன்னா தான் நீங்க இரண்டாம் கட்ட தலைவர். அது உங்களால இருக்க முடியுதா இல்லையா, அதுதான் கேள்வி. ஓகே, நிச்சயமா. அப்ப நம்ம களத்துல இறங்கி நம்ம நிறைய விஷயங்கள் இன்னும் பேசுவோம். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆண்மை குறைவா, உடலுறவில் ஈடுபாடின்மையா, விரைப்புத்தன்மை குறைவு போன்றவற்றால் அவதியா? டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் வாஜிகேர் கேப்சியூல். Access Vibe and IFT Productions presents Majava London with Asal Kolare, happening on April 26th. Tickets link in the description.